கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் மருத்துவர் கூறுகின்றார்கள். மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணம் மனநிலைதான். நெருக்கடியான மனநிலை ஏற்படும் பொழுது மன நெருக்கடி ஏற்பட்டு அதன் மூலமாக ஏற்படலாம். அந்த நேரத்தில் மருத்துவர்களுடைய ஆலோசனை அதற்கு உயிரூட்டக்கூடிய இறை தியானம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இறை தியானத்தில் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன. அந்த அடிப்படையில் இறை தியானங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வகீல், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லக்கூடிய இறை தியானங்களை அதிகம் மோதி வரும் பொழுது மன நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியின் பொருட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை எதுவாயினும் அல்லாஹ் இந்த இறை தியானத்தின் மூலமாக மன நிம்மதியை கொடுக்கின்றான். மாரடைப்புக்கு விடை கொடுப்போம். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக, சரீர சுகத்தை கொடுப்பானாக, ஹலாலான ஹாஜத்தை கொடுப்பானாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, நம் துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.